காஞ்சிபுரம் அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழாவில் கிருஷ்ண அவதாரம் என்கின்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. சின்ன காஞ்சிபுரம் கோகுலம் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் அனுதினமும் மகாபாரத சொற்பொழிவு காவிய கவிஞன் KV பால்ராஜன் அவர்களாலும் உடன் இசைமணி K தங்கவேல் அவர்கள் கவி வாசித்தலுடன் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 8ஆம் நாள் கிருஷ்ண அவதாரம் என்கின்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி வரை விழா நடைபெறும் எனவும் 29ஆம் தேதி துரியன் படுகளம் மற்றும் மாலை தீமிதி விழா நடைபெற உள்ளது என ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தன்னுடைய மகனாக பிறந்து தந்தை வாக்கு என்ற ஒழுக்கத்தை ஒழுக்க நெறியை உலகுக்கு உணர்த்துவதற்காக ஒரு சொல் என வாழ்ந்த ஒழுக்க சீலனாக உலக சேமத்திற்காக அவதரித்த நீங்கள் ஏற்கனவே 7 அவதாரங்கள் முடிந்தன. இப்பொழுது பூமி பாரத்தை தீர்க்க, அதர்மத்தை அழிக்க நீங்கள் திரு அவதாரம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் எல்லோரும் இறைவனை பணிகின்ற போது என்னை மகனாக பெரும் பொருட்டு வசுதேவரும் தேவகியும் சிறையிலே வடமதுரையில் வாடுகின்றார்கள். ஆகையினால் அவர்களுக்கு மகனாக 8வது பிள்ளையாக பிறந்து இன்னலை தீர்ப்பேன், பூமி பாரத்தை தீர்ப்பேன், பூமியின் பாரம் தீர புயல் வண்ணனாக, நிலமகளின் பாரம் தீர நீலவண்ணனாக வருவேன் என்று திருவாய் மலர்த்தருளினான் இறைவன். தேவர்கள் ஆனந்தத்தில் கழித்து அங்கிருந்து சென்றார்கள். அப்பொழுது அனந்தனாயிருக்கின்ற ஆதிசேஷனை பார்த்து, போன பிறவியிலே நான் ராமனாக வந்தபோது தம்பி லட்சுமணனாக நீ வந்தாய், வந்து 14 வருடம் உணவில்லாமல் உறக்கமில்லாது எனக்கு பாதுகாப்பு செய்வாய். 14 வருஷம் சாப்பிடாமலும் தூங்காமலும் லட்சுமணன் பாதுகாப்பு செய்திருக்கிறான். ஒரு நாள் கூட தூங்கல, ஒரு வேலை கூட சாப்பிடல. அழுகிறேன், அதற்கு கைமாறு செய்கிறேன் என்பதாக இறைவன் சொன்னார். இறைவா, என் கடன் பணி செய்து கிடப்பது, நீங்க எனக்கு ஏவல் செய்வது சரியல்ல, முறையல்ல என்று சொல்ல, ஆண்டவனாகவே இருப்பினும் சரியே, நிச்சயம் நான் படிக்கின்றேன், நீ சென்று பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, இறைவா, நான் அண்ணனாக பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் லீலையாக 10 அவதாரங்கள் மேற்கொள்ளுகிறீரே, அந்த 10 அவதாரத்துள் நான் அவதரிக்கிற இந்த பிறப்பை ஒரு அவதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி கணக்கை எடுத்துக்கொண்டால் ஆண்டவனான நீங்கள் ஆண்டவனுக்கு ஏவல் செய்வதாகும். ஆகையினால் நான் இப்பொழுது எடுக்கின்ற திரு அவதாரத்தை நீங்கள் 10 அவதாரங்கள் ஒன்றாக கணக்கில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, ஆதிசேஷன் தேவகி கர்ப்பத்திலே சென்று கருத்தங்கினான். 7வது குழந்தையாக 6 மாத காலம் கர்ப்பத்தை நாராயணன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயம் கடவுள் என்ற பெயரிலே உங்களை சொல்வதாக இல்லை, கடவுள் நாராயணனே என்று சொல்ல, அடே நீ அழைக்கின்ற